continue with the study. ஆதாம் மூலமாக மரணம் வந்தது, இயேசுவ மூலமாக வாழ்க்கை வந்தது. ஆதாமை வாழ்க்கை உடையவர்கள் அவனது சுவாபம் இந்த உலக வாழ்க்கையை பிடித்துக்கொண்டு கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம் என பேர் கொண்டவர்கள் அல்லது எப்படியோ சபையின் பேரை கொண்டவர்கள் ஆதாமின் சுவாபத்தோடு அந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்டு இருக்கிறவர்கள் இரண்டாவது மரணத்தை சந்திக்காமல் இருக்க முடியாது. பாவத்தினால் மரணம் ஆதாமுக்குள்ளே வந்து வருடங்கள் கழிந்து சரீர மரணத்தை ஏற்படுத்தியது. ஏறக்குறைய 930ஆம் ஆண்டில் 930 வருஷத்துக்கு பிறகு ஆதாமுக்கு. அதுக்கு பிறகு படிப்படியாக எல்லாரும் மறித்தார்கள். ஏனென்றால் எல்லாரும் அந்த பாவ சுகத்தோடு இருக்கிறார்கள். எல்லாரையும் மரண காலத்தை பிடித்தது. ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினூடாக மரணமும் வந்தது. அதே மாதிரி ஒரு மனுஷனாலே இயேசுவ மெஷியா வாழ்க்கையும் வந்தது. நீதியும் வந்தது. பாவத்துக்கான தண்டனை தேவன் கோபாக்கினியை நீக்கும்படிக்கு பாவமில்லாத அவரை பாவமாக்கி அவர் மேல எல்லாவற்றையும் சுமத்தி கொட்டினார். அவராலே வாழ்க்கை வந்தது. அவர் மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட நாங்கள் அவரது வாழ்க்கையினாலே உயிர்த்தெழுந்த அந்த வாழ்க்கையினாலே நாங்கள் வாழ்க்கை அடைந்து அவரை பின்பற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அதிக நிச்சயம். இந்த பூமியிலேயே வாழ்க்கையிலேயே கண்கள் தெரிகிற இந்த சரீர வாழ்க்கை ஆதாமின் வாழ்க்கை அதுவே இயற்கையான சாதாரண வாழ்க்கை என்று பிசாசு அநேகரை வஞ்சித்திருக்கிறது. அநேகர் என்றால் அநேகர். அந்த அநேகர் அகலமான பாதையாலும் விரிவான வாசனாலும் உள்ளே போகிறார்கள். உலகம் அல்ல, வெளியிலே தேவ ஜனம் எனப்பட்ட கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், ஒரு மாற்றமும் அடையாதவர்கள், வெளிச்சத்தை பெறாதவர்கள். யெகோவாவின் வாழ்க்கை அந்த ஒளி உள்ளே வந்து வெளிச்சம் அடையாதவர்கள். They have only a name. இவர்களுக்கு பேர் மட்டும் உண்டு. கத்தோலிக்கன், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் அல்லது ஏதோ ஒரு சபை அல்லது பொதுவாக சொல்ல போனால் I'm a Christian. அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே வாழ்க்கை உண்டு எங்கேயுமே இல்லை. யெகோவா சொன்னார், நானே இந்த உலகுக்கு ஒளி. அவரே உலகத்துக்கு ஒளி. ஆனால் யோவான் 1 அதிகாரம் 4வது வார்த்தையிலே
அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. So you have to connect. இந்த வாக்கியங்கள் ஒப்பிடணும். You have to compare scripture with scripture. So அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளி. எந்த மனுஷனுக்கும், எந்த பாஷை பேசுகிறவன், எந்த ஜாதி, எந்த மதம், நோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஒளி அந்த வாழ்க்கை இருளிலே பிரகாசிக்கிறது. இருள் பிசாசு ராஜ்யம் இந்த தற்போதைய நடந்து கொண்டிருக்கும் பிசாசு ஆளும் இந்த கொடிய காலம் இருள் பெருகி கொண்டு போகிறது. யெஷயாகு 60:2 பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும். பிறந்தவர்கள் பிறக்கிறவர்கள் பிறக்க போறவர்கள் எல்லாரும் சாபம் நிறைந்த இந்த உலகத்திலே தான் ஜீவிக்கிறார்கள். இதுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சம் அடைந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களை விட மற்ற எல்லாருமே படித்தவனும் படிக்காதவனும், ஜனாதிபதியும் அதிகாரிகளும், மற்ற எந்த வேலை பார்க்கிறவர்களும், பிரதம மந்திரிகளும், whether it's UN or NATO, எல்லாருமே இந்த இருளுக்குள்ளாகப்பட்டு தாங்கள் இடர்வது என்னதென்று தெரியாதபடிக்கு நீதிமொழிகள் 4:18 இன்று வரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆலோசனை யெகோவா அவமாக்குவார். அந்த ஜனங்களின் நினைவுகளை அவமாக்கி ஜாதிகளின் ஆலோசனையை விருதமாக்குகிறார். ஒன்றுமே இல்லாமல் போக பண்ணுகிறார். பாடல்கள் 33:10 மெய்யான ஒரே தேவன் யெகோவாவின் தாப்பன், எங்கள் தாப்பன், அவர் ராஜ்யங்களின் மேலே அரசாடுகிறார் என்பதை சகலத்துக்கு சொந்தக்காரர். பலர் அநேகமான கோடிக்கணக்கான ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ராஜாக்கள் அறியவில்லை, அதிகாரிகள் அறியவில்லை, பிரதம மந்திரிகள் ஜனாதிபதிகள் அறியவில்லை. அவர்களது இருதயம் அவர் கரத்தலை நீர்க்கால்களை போல அவர் இஷ்டப்படி திறப்புவார். இயேசுவின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் ஆதாமின் வாழ்க்கையாகிய மரணத்திலே, இந்த தற்காலிக ஜீவியத்திலே இதுதான் உண்மை என்று ஏதோ ஒரு மதத்துக்கு போய் ஒரு மத வழிபாடு அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு சபைக்கு போய் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அங்கே ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் ஜீவிப்பது இந்த உலகத்துக்காக, அவர்கள் ஜீவிப்பது தங்கள் திட்டம் நிறைவேற, அவர்கள் கீழ்ப்படிவது மனுஷர்களுடைய கட்டளைகளுக்கு. யெகோவாவின் காலத்தில் நடந்தது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளைகளை அவமாக்கி மனுஷருடைய கட்டளைகளை கற்பித்து ஜனங்களை வழிநடத்தினார்கள்.
ஏசியா நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்று இயேசுவா சொன்னார். மத்திய 15 மார்க்கு 7 இவை எல்லாவற்றும் பலர் அறியாமையினாலே கீழ்ப்படியாமல் போகிறார்கள். ஆனால் எந்த விதத்திலே அவர்கள் அறிந்து இருக்க வேண்டும் தேவனுக்கு தெரியும். அவர்கள் உண்மை தெரிந்தாலும் பொய்யை விட்டு விலகி பிடித்துக் கொள்வார்களா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். தம்முடைய கட்டளைகளிலே அந்த 10 கட்டளைகள் தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது. அதிலே எத்தனையோ காரியங்களை மாற்றி 2வது கட்டளையை பல கிறிஸ்தவர்கள் சபைகள் மாற்றி இன்னுமாக குறிப்பாய் 4வது கட்டளை ஓய்வு நாள் 7ஆம் நாளாக இருக்க ஒரு மனுஷன் சூரிய வணக்கக்காரன் வந்து அதை மாற்றி 1ஆம் நாளாக்கி சூரிய நாள் ஞாயிறு நாளிலே வைத்து இன்று வரை 98-9 விதமான கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்கள் கான்ஸ்டன்டின் என்கிற மனுஷனின் மாற்றப்பட்ட அந்த நாளிலே ஆராதனை வைக்கிறார்கள். இன்னும் தெரியாமல் தெரிந்து மாற மனமில்லாமல் மனுஷர்களை பிரியப்படுத்த உண்மையை அநியாயத்தினால் மறைக்கிறவர்களாய் ரோமர் 1:18 எப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை நிச்சயம் இறங்கும். அந்த வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டங்கள் ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் டீச்சர்ஸ் தெரிந்து கொண்டு அந்த சூரிய நாளை நிப்பாட்டி மாற்றி ஓய்வு நாளை அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாறாமல் இருக்கிறார். இந்த நாள் வரை மனுஷனின் கட்டளைக்கு கீழ்ப்படியது கான்ஸ்டன்டைன். இதுதான் முரட்டாட்டம். சூரிய நாளை ஆராதனை வைக்கும் சபைகளும் அதில் உள்ள ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் தேவனுடைய ஊழியர்களை போய் வெளியாலே காணப்பட்டவர்களும் இவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷனின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். முன்பு கூறி இருக்கிறேன், ஆனால் அதை ஞாபகம் ஊட்டுறதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. மனுஷனுக்கு தேவை வாழ்க்கை. இந்த வாழ்க்கை போலி, இந்த வாழ்க்கை பிளாஸ்டிக் கடதாசி பூ. இந்த வாழ்க்கை இதிலே யெகோவாவின் வாழ்க்கையை பெற்று அவருக்கு பின்னாலே போகாதவர்கள் 2வது மரணமாகிய எரிகடலை உள்ளே பிரவேசிப்பதை தப்ப முடியாது. எரிகடலை போய் நித்தியத்துக்குமாக முடிவடைகிறதை தப்ப முடியாது. மிக தெளிவாக தேவன் தமது மகன் யெகோவா மூலமாக பல இடங்களில் பேசியிருக்கிறார். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை அக்கிரமக்காரர்களை என்னை விட்டாங்க புகழ். இவர்கள் வார்த்தையை அறிந்தவர்களாயும்
தாங்கள் கிறிஸ்தவர்கள் பூதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு ஏதோ வேலை ஊழியம் செய்கிறதாக காணப்பட்டிருக்கிறார்கள். அதான் அவர்கள் சொன்னார், உமது பேரிலே நாங்கள் பேய்களை துரத்தணுமே, உமது பேரிலே நாங்கள் திக தரிசனி சொன்னோமே, நீர் எங்கள் தெருக்களிலே நச்செய்தியை அறிவித்தீரே. அவர் சொல்ல, அக்கிரமக்காரர்களாகிய நீங்கள் என்னை விட்டாக என்று போங்க, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. இவர்கள் எங்க போகிறார்கள்? என்னை விட்டாக என்று போங்கள். To second death, இரண்டாவது மரணம், எரிகடல். இவைகள் அச்சுறுத்தி எச்சரித்து ஜனங்களுக்கு கற்பிக்கப்படாதபடியால் எல்லாமே தண்ணீர் கலந்த ஒரு வார்த்தையும் தண்ணீர் கலந்த நற்செய்தி எனப்பட்ட வேறு என்னும் காரியங்களையும் கற்பிக்கிறார்கள். யேசுவின் பாடுகளின் சிலுவை மரணமும் நற்செய்தி அல்ல. நான் சொல்வது உனக்கு வெளிச்சமாக கிடைக்கிறதுக்கு அவர் கையை விரிக்க வேண்டும். அவரது பாடுகளும் அந்த மரத்தலை சித்திரவதை செய்யப்படும் மரத்தலை அறையப்பட்டு அவர் தொங்கினது இது நற்செய்தி அல்ல. இது நடக்கிறதுக்கு முன்னதாகவே இயேசுவா ஊழியம் தொடங்கினதும் அந்த யோர்தானிலே டேடியின் பிரசன்னத்தை பரிசுத்தாவியை பெற்று அறிவிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ஆளுகை பூமியிலே நிலைநாட்டப்பட இருக்கும். அவருடைய ராஜ்யம் எங்களுக்கு ராஜ்யம் என்ன விளங்குறதில்ல. இப்ப பெரிய பிரித்தானியா, பிரிட்டன் ராஜாக்கள் ஆண்டார்கள். கிங் ஹென்ரி, கிங் ஜார்ஜ். எனக்கு சரித்திரம் அவ்வளவு தெரியாது. அது ராஜாக்கள். அண்மையிலே ராஜாக்கள் இல்லாத போன பொழுது அந்த குடும்பத்திலே ராணி ஆண்டு கொண்டால் எலிசபெத் மகாராணி இரண்டாம். அவரும் இப்ப வயசு போயிட்டு இனி அதப்படியே I don't know what's going to happen. சில இடங்களிலே ராஜ்யம் இருக்க. Bahrain has a king, Saudi Arabia has a king, and many countries even today they have a kingdom. Thailand, there is a kingdom. Where there is a kingdom, there will be a king. எங்களுக்கு ஜனநாயகம், நாங்கள் கண்ட அரசாங்கம் ஜனநாயகம், ஜனங்களாலே ஓட் பண்ணி தெரிவு செய்யப்படுகிறது. அது உயர்ந்த தேவன் தம்முடைய நித்தியமான ராஜ்யத்துக்கு ராஜாவை தெரிவு செய்துட்டார். யாரும் ஓட் பண்ண முடியாது, ஓட் பண்ண தேவையில்லை. அவனை பரிசுத்தம் பண்ணி ராஜாவாக்கி அவனை பிரசன்னத்தால் மூசி வைத்தார். பாடல் இரண்டாவது பாடல் 6வது வார்த்தை. என்னுடைய ராஜா அவர் மகன் யெகோஷுவா the Messiah. யெகோஷுவா சொன்னார், எருசலேமின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம். மத்தியாக 5:35.
உடையவன் வாழ்க்கையை உடையவன். மனுஷனுக்கு தேவையான வாழ்க்கை அவருக்குள்ளே. எனக்கு வாழ்க்கை தேவை என்றால் பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு இந்த வாழ்க்கை என்று அவர் கொடுக்கிறதில்லை. அவர் சொன்னார் நானே வாழ்க்கை. மகனை உடையவன் வாழ்க்கை உடையவன். மகன் இல்லாதவன் வாழ்க்கை இல்லாதவன். கிறிஸ்தவன் வாழ்க்கை உள்ளவன். நோ ஜீரோ. சபையிலே அங்கத்தவனாய் இருக்கிறேன், ஆகையால் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது. யேசுவாவின் நோ வஞ்சிப்பு. வாழ்க்கை ஒரு ஆள். அதுக்குத்தான் அவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றினால் வாழ்க்கையின் ஒளியை அவன் அடைந்திருப்பான். இனி தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவன் இருளிலே வாழாமல், இருளிலே ஜீவிக்காமல், இருள் இந்த உலக வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எனப்பட்டு உப்பு புளி இல்லாமல் போன வாழ்க்கை. நீ உயிருள்ளவன் என்று பெயர் வைத்திருக்கிறாய். You are dead. நீ செத்து போயிருக்கிறாய். மனுஷனுக்கு தேவையான வாழ்க்கை இந்த மரணம் அகன்று போக உள்ளே அந்த ஒளி, அந்த வாழ்க்கை வர வேணும். அதான் பாலுக்கு அவர் ஊழியத்திலே அனுப்பும் நேரம் யெகோவா இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, இருள் பிசாசின் ராஜ்யம், ஒளி தேவனுடைய ராஜ்யம். இயேசுவே ஒளி, அவரே வாழ்க்கை. சும்மா 2 அதிகாரத்தை வாய்ச்சிட்டு பேரை மாத்தி போட்டு ஞானஸ்நானம் பெற்றுட்டு இருந்தால் எனக்கு வாழ்க்கை இருக்கிறது. சுத்த வஞ்சிப்பு. சுத்த வஞ்சிப்பு. மரியாளுக்கும் தேவை இந்த வாழ்க்கை, அந்தோனியாருக்கு தேவை, பிறந்த எல்லாருக்கும் தேவை. அவருடைய வாழ்க்கை இல்லாதவன் ஆதாமின் மரணத்தை குடிகொண்டிருக்கிறான். அந்த நிலையிலே மரித்ததானால் சரீர மரணம், இரண்டாவது மரணமாகிய எரிகடல் தப்ப முடியாது. கலிலேயா நாடகம் சுற்றுப்புறங்களிலும் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Why? Yeshua went that way. நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு நான் மற்ற பட்டணங்களுக்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கப்படும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். லூக் 4:43. என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் அழிந்து போகிறார்கள். எங்க அழிகிறது? 2வது மரணம். நீ அறிவை வளர்த்தாய். எந்த அறிவு? தேவனை அறிகிற அறிவு. ஆகையால் நீ எனக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, ஆசாரியனாக இராதபடிக்கு நானும்
உன்னை வருத்தப்படுவேன். நீ தேவனுடைய வார்த்தைகளை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓசியா மூலம் சொன்ன வார்த்தை நேற்றைய தினத்தில் ஓசியாவின் வாழ்க்கையினால் ஒருவன் வீடு தேடி வந்தான். நீ சேவிக்கிற தேவனை நான் அறிய வேண்டும். அது உயர்ந்த தேவனின் இருதயத்தை ஜனங்கள் காணும்படிக்கும் அவருடைய செய்தி the message இஸ்ரவேலை குறித்து ஓசியாவின் வாழ்க்கை நிழலாக அமைந்தது. இந்த விபச்சார பெண்ணை போல பல தேவர்களை வணங்கி கள்ளமாக அப்படி செய்து இப்படி செய்ய மூளைக்கு அவரை விட்டுட்டு போயும் அவர் நெஞ்சம் பதைத்து அவர்களை தண்டித்தாலும் அனாதி அன்பினால் உன்மேல் நான் அன்பு கூர்ந்து காருண்யத்தினாலே உள்ளே இழுத்துக் கொள்வேன். எப்ரைம், உன்னை எப்படி நான் மறப்பேன்? வேத வாக்கியங்களை வாசித்தாய அவர் பேசும் நேரம் அவருடைய இருதயத்தை தொட வேண்டும். வீட்டில் இருந்த இளைய மகன் வீட்டை விட்ட போற நேரம் எப்படி அவர் உள்ளம் உடைந்திருக்கு. ஒன்று பேசாம எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டார். சரி, போயிட்டு யேசுவா இந்த ஊமையை சொல்லி மனம் திரும்புதல் எவ்வளவு டடிக்கு பிரியமான காரியம் என்பதை அறிவிக்கும்படி மூத்தவன் தப்பனோட இருந்தாலும் அவர் உள்ளம் அங்கே சரியில்லை. நான் எல்லா கருத்துகள் படிக்கிறேன், எனக்கு ஒரு குளத்தாடு தரவில்லை. நான் என்ஜாய் பண்ண படிக்கிறேன். எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களுக்குள்ளே உலகெங்கும் அவருக்கு பிரியமில்லாமல் வெறும் வாய் சொற்கள் அவருக்கு நெருக்கமாகவும் இருதயமோ தூரமாகவும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வரை ஆதாமின் வாழ்க்கையோடு மனம் திரும்பி அந்த வந்த இளைய மகன் தனி ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு வீட்டுக்கு போனான். மனம் திரும்புகிறவர்கள் தடியண்டே திரும்பப்படும் ஒரு யாரிடமும் அல்ல. உனக்கு பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அப்படியே டேவிட் சொன்னான், நான் தான் நீதான் அந்த மனுஷன் என்று சொன்னது. I have sinned against God
gains happen. So தகப்பன் அவனை கட்டி பிடிச்சு அவனை முத்தமிட்டு குடிச்சு போட்டுவாரு. அப்ப நான் உன்னை ஹக் பண்றேன்னு சொல்லி அந்த பண்டியோட கிடந்த அந்த உடுப்பு மணக்கிற உடுப்பு அது அவனை பாஞ்சு பிள்ளைகள் இதெல்லாம் யோசிக்க வேணும். And only you will touch the heart of the Father. மூத்தவன் கோபமடைந்தான். அவருக்கு ஒரு பாட்டியை வைக்கிறேன். நான் இவ்வளவு நாளும் மூடு கீழ்ப்படிந்து இருந்தேன். அந்த வாலிப சகோதரன் மாதிரி we will come to that. நீர் தாண்டக்கூடிய தரவில்லை உம்முடைய மகன் என் சகோதரன் சொல்லவில்லை. என்ன வார்த்தைகள் சன், நீ என்னோட இருக்கிறாய், எனக்குரியதெல்லாம் உன்னுடைய தானே. ஆனால் உன் சகோதரன் செத்து போயிருந்தான். செத்த வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை, மரண வாழ்க்கை. You went right into it. எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆண்கள், எத்தனை பேர் ஆதாமின் வாழ்க்கையிலேயே இருந்து அவர் வீட்டை கூப்பிட்டு வச்சாலும் வார்த்தையை கொடுத்து சாப்பிடுங்க அப்படிப்பட்ட அது ஒன்று பண்ணாம பாஞ்சு என்னத்தையோ கண்டுபட்டு ஓடுகிறார்கள். மனம் திரும்புகிறார்களா? நோ. நோ. உன் சகோதரன் செத்து போயிருந்தான். இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டார். He come back to life. That is ஆதாமின் வாழ்க்கையை விட்டு யெகோவாவின் வாழ்க்கைக்குள்ளே நுழைவது மாதிரி மரணத்தை விட்டு வாழ்க்கைக்கு. That's what Yeshua said. காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். செத்து போயிருந்தான், இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான். அவன் வந்து சொன்னான், வேலைக்காரன் மகனண்டு கூப்பிடவே தகுதியில் நீர் என்னை உடைய வேலைக்காரன் ஒரு ஆள் அந்த இடம் காணும். மனுஷனுக்கு தேவை வாழ்க்கை. கிறிஸ்தவ சபையில் பைபிள் காலேஜ் பால் 14 வருஷம் பைபிள் காலேஜில் இருந்தான்.
best teacher, Gamaliel. His name is finishing in L. Now, Yeshua மரணம் நிறைந்து மரண வாழ்க்கையை தழுவிக்கொண்டு தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்று தெரியாது ஜீவிக்கும் ஜனத்துக்கு முதலில் அப்படியான நிலையிலே ஜீவித்த காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயேல் ஜனத்தண்டே அனுப்பப்பட்டார். யாகுஷுவா Yahuwah. So he started to show through his life. தமது வாழ்க்கையினாலே தம்முடைய மிஷன் என்ன அறிவிக்க வந்தார், தாம் யார், எல்லாவற்றையும் அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு அறிவித்தார். So we're going to see what Yahushua said. Yahushua வாழ்க்கையை குறித்து என்ன சொன்னார் என்று சொல்லி நாங்க பார்க்க வேண்டும். எந்த ஒரு கிறிஸ்தவ சபையின் போதனை அவர்கள் சரியென்று கற்பித்து வரும் இந்த நாள் வரை, whether Catholic congregation, Anglican, Methodist, CPM or any, even spiritual churches, non-RC under the full gospel, and the gospel is the gospel, let it be anything. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் என்ன பேசுகிறார், இந்த கடைசி நாளிலே 2000 வருஷங்களுக்கு முதல் மகனில் என்ன பேசி இருக்கிறார் அதை பார்க்க வேண்டும். And that's final. அது கடைசி, அதுக்கு பிறகு வேறொன்றும் ஏற்க இயலாது. இயேசுவா அவரது சொற்களை அறிவிக்க வந்தார். பாவங்களுக்கு நிவர்த்தி பண்ண அவர் தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினார். தேவனுடைய கோபாக்கினை அகற்றி போட கட்டளைகளே அல்ல. வாழ்க்கையை கொடுப்பதற்காக. Now let's read யோகனான் 4ஆம் அதிகாரம். This is about the lady at the well, the Muslim lady. யோகனான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய
தண்ணீர் அள்ள வந்தாள். பூசாரி மொள்ள என்று கொடுத்துருவான். யெகோவா அவளை நோக்கி தண்ணீர் கொஞ்சம் தா என்று சொன்னார். யூதர்கள் சமாரியர்களோடு கலந்து பேசாதவர்களானபடியால் அந்த சமாரிய பெண் சமேரியா அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க, யெகோவா ஒரு யூதன், யூதனாக பிறந்தார். யூத பேர் யெகோவா கொடுக்கப்பட்டது. யூதனாக மரித்தார், யூதனாக உயிர்த்தெழுந்தார், யூதனாக திரும்பி வாரார். யூதர்களை எதிர்த்து அவர்களோடு சேர விருப்பம் இல்லாதவர்கள் தொடர்ந்து அப்படியே இருங்கோ. நீ யூதனாய் இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்துக்கு தண்ணீர் தான் என்று எப்படி கேட்கலாம்? அவளுக்கு மறுமொழியாக, தேவனுடைய ஈவையும் தண்ணி கொஞ்சம் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு வாழ்க்கையின் தண்ணீரை கொடுத்திருப்பார். வாழ்க்கையின் தண்ணீர் நானே வாழ்க்கை என்றவர். வாழ்க்கையின் தண்ணீர் கேட்டிருந்தால் அவர் கொடுத்திருப்பார். இது எத்தனை பேருக்கு இருதயத்திலே பட்டிருக்கும்? கிறிஸ்தவ கூட்டங்களிலே சூரிய நாளிலே கூடிக்கொண்டிருக்கிற இப்பொழுது கொரோனா வாழ்க்கையின் தண்ணீர். We will see. I can just finish right here and go to the next scripture, but many do not know. Living water, the water of life. வாழ்க்கையை தண்ணீரை குடிக்கலாமா? அவர் கொடுக்கும் வாழ்க்கை, அவர் கொடுக்கும் தண்ணீர் எனக்கு வாழ்க்கையாகி வருமா? அதான் அவர் சொல்றார். கிணறு தண்ணீர் அதோடு சேர்த்து கலைக்கிறார். 80% சொல்லுவார்கள் எங்கள் உடலில் தண்ணீர் 70 something, whatever. All right? குறைஞ்ச ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஒரு நாளையில் குடிக்கும்படிக்கு பிரச்சனை வந்தால் டாக்டர்ஸ் போனேன் வந்து சொன்ன என்ன கடுப்பா, சரி தண்ணி குடிக்கிறீங்களா? குடிக்கிறது அவ்வளவா இல்லை. இது பெரிய சூடான நாட்கள், கல்லுகள் ஃபார்ம் பண்றது லேசு. கிட்னிஸ்ல
சாப்பாடு முக்கியம், தண்ணீர் அதிக முக்கியம். மான்கள் நீரோடு வாஞ்சிக்குமாம் டேவிட் எழுதி வைத்தான். தாகத்தினாலே they also need water. மான்கள் நீரோடு வாஞ்சிக்கிறது போல் உமது பிரசன்னத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன். ஆத்மாண்டது பிழை. நான் உமது பிரசன்னத்தை வாஞ்சித்து தாகமாயிருக்கு. I thirst. அதுக்கு அந்த பெண், எஜமானி, தண்ணீர் அள்ளுவதற்கு உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, வாளியிலேயே. கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு வாழ்க்கையின் தண்ணீர் உண்டாகும்? இது எப்படி இருக்கு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் எழுப்புவேன். அவர்கள் சொன்னார்கள் 46 வருஷம் எடுத்தது, இவன் 3 நாளில் எழுப்பிய. அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. நம்முடைய ஆலயமாகிய உடலை குறித்து சொன்னார்கள் என்று சிஷ்யர்களுக்கு விளங்கவில்லை. அப்போஸ்தலர்களுக்கு, பீட்டர், ஜான், ஜேம்ஸ், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகுதான் வேத வாக்கியங்களையும் இயேசுவா சொன்ன வார்த்தையை நம்பினார்கள். நாம் உம்மட்ட வாழியும் இல்லை, ஒன்றுமில்லை, கிணறு ஆழமாய் இருக்கிறது, எப்படி உமக்கு வாழ்க்கையின் தண்ணீர் உண்டாகும்? அவளுக்கு விளங்கியல். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும், ஜேக்கப்ஸ் வெல், நீ பெரியவரோ? இந்த பெண் ஏசாவளியில வந்த பெண் அல்லது இஸ்மாயில் வழியில வந்த பெண்ணா தான் இருக்க வேணும். ஆபிரகாமின் முதல் பிறந்த மகன் இஸ்மாயில், இஸ்மாயில் என்று அநேக பேர் இருக்கிறார்கள். இஸ்மாயில் காத்தாங்குடியில் ஆபிரகாமுக்கு முதல் பிறந்த பிள்ளை ஆகாரின் மூலம் உடன்படிக்கை ஈசாக்கோடு. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபை பார்க்கலும் நீ பெரியாளா? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகங்களும் இந்த கிணத்துல தானே குடிச்சமாங்க தண்ணி. அவளுக்கு மறுபடியாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். சரிதானே? ஒரு கிணத்துல இந்த அள்ளி தண்ணி குடிச்சா தாகமாய் இருக்கிற நேரத்தில் அதுக்கு பிறகு தாகம் வராதா? வருதானே? மறுபடியும் தாகம் உண்டாகும். தாகமாய் இருக்கிற நேரத்தில் பலருக்கு தெரியும்
என்னை பொறுத்தவரையிலே ட்ரிங்க் சரி வராது. தண்ணீர் தான் அந்த தாகத்தை அடக்கும். வாட்டர் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அவர் கொடுக்கும் தண்ணீர். இப்ப நாங்க தோண்ட வேணும். என்னத்தை சொல்ற? ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய வாழ்க்கையாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஃபவுண்டன். இப்ப என்னமோ தெரியாது, அடிக்கடி சிறுவயதிலே அந்த காலத்திலே கிணறுகள் இறைப்பார்கள். பம்ம ஒன்றுமே இல்லை, பெரிய வாளி, 2 அடி பெரிய வாளி, 2 பேர் அங்கால 2 காய்கறி போடுறது, கீழுக்கு ஒரு ஆள் நீக்க வேணும். எல்லாம் உழுப்பு இழுப்பி கலைக்கு போட்டு பிறகு இழுக்கிறது, அந்த பெரிய வாளிய இறைக்கிறது. இன்னைக்கு வீழப்பாங்க சத்தியான விருப்பம். அப்ப அதுக்கு போய் என்று அடிப்பா, தம்பி இஞ்சாலப்பா வாளி அடிபட போஞ்சாலப்பா. அப்ப நான் ஒரு மாதிரி பின்னால போயிட்டு திருப்பி பூந்து பார்க்கறது என்ன நடக்குது உள்ளுக்கண்ணு. தண்ணி இறைக்க இறைக்க முடிஞ்சு கொண்டு போகும், முடிஞ்சு கொண்டு போகும். என்ன போடு கலக்குவார்கள், கீழே நிற்கிறார்கள், எல்லாம் குப்பையும் மத்தையும் இது கலக்கு கலக்கு கல இன்னும் அள்ளி கொண்டே இருப்பார்கள். கடைசியில் ஒரு 3 அங்குலம் 4 அங்குலம் உழவத்துக்கு தண்ணி எல்லாம் எடுத்து இறைச்சாச்சு. பார்த்தால் ஒரு பக்கத்தால, எல்லா பக்கத்தாலும் அல்ல, அப்படி வெள்ள மணல் தள்ளி கொண்டு அந்த கிணத்துக்கு கட்டு அருகிலே தள்ளி கொண்டு தண்ணீரை கொண்டு வரும். அதை பார்க்கறதுக்கு எப்படி எங்க இருந்து வருகிறது அந்த நேரம். ஊரும் கிணறு, நீ உன் வீட்டில் ஒரு கிணறு இருக்கு, சரி 7-8 பேர் 10 பேர் நீங்க அந்த கிணத்தை பாவிக்கிறீங்க, சரியோ? குளிக்கிறீங்க, சிலர் 10 நிமிஷம், சில அரை மணி நேரம் அள்ளி முழுகி தள்ளுறாய். நீங்க ஒருவர் யோசிக்கிற இல்லையா? அட இவ்வளவு பேர் குளிச்சும் இந்த கிணத்து தண்ணி வத்தல்லை. என்ன நடக்குது? கீழே அந்த ஊத்து ஊறிக்கொண்டே இருக்குது, அந்த தண்ணீர் கீழே போக அது ஊறிக்கொண்டே இருக்குது. டேங்க பொறுத்தவரை எப்படி இருக்கும்? கொஞ்சம் நேரம் நைட் இல்லை, சரி குளிக்கிறோம், பிறகு பங்க சுட்டு சுட்டா பேசுது, டேங்க்ல தண்ணி முடிஞ்சு போச்சு, ஊறுறது கொண்டு இல்லை. Why I'm saying இந்த ஊற்று இயேசுவா உதாரணமாக சொல்ல, நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய காலமாய், நித்திய வாழ்வு காலமாய் ஊறுகிற
நீரூற்றாயிருக்கும். நீங்க இன்னும் உண்டு, எந்த கிணறு ஊரும் அல்ற கிணறு அல்ல 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 அல்ல, அது ஊரும். இந்த தண்ணீர் கடலை போல முடியாத ஊரும் கிணறு, அதை சொல்லுகிறார். அவரே வார்த்தை, அவரே ஜீவ தண்ணீர், வாழ்க்கையின் தண்ணீர். அது ஊறிக்கொண்டே இருக்கும், அது நிற்காது. இது விளங்கி இருக்குமா அவளுக்கு? இதுல இருந்து நீயும் நாளும் அள்ளி பருக 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 அது ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த கதை முந்தி படிச்சுட்டு நீ இந்த பூமியை நான் வாசித்து நீ இதோட எத்தனையாவது ஆதியிலே வார்த்தை இருந்தான். சரி, எவி கோகையின் வார்த்தை தேவனோடு இருந்தான். அதுல இருந்து ஊற்று வந்து கொண்டே இருக்கு. புதிய தண்ணீர், அந்த ஊத்து வர தண்ணியை கையில் எடுத்தா அப்ப இந்த கிணறு எல்லாம் இறைச்சு முடிய வெள்ள மணல் கொண்டுவார்கள். நான் விட்டு விலக மாட்டேன். அம்மா கத்த கத்த சுத்தி தூத்தி ஓடி அங்கால பார்க்கவர். எல்லாரும் கொஞ்ச நேரத்துல ஒரு அடி தண்ணி வந்த நேரம் விட்டுட்டு போயிருவாங்க. ஃப்ரெஷ்ஷா கலங்காத தண்ணீர வரும். நான் பார்த்து கொண்டிருப்பேன். கலங்காம இருக்கிறபடியால் நான் பார்த்த ஆரம்பத்திலே அந்த ஊத்து, அந்த வெள்ள மணல் பொத்து கொண்டு இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. முன்பு இருந்த கிணத்து தண்ணீரின் லெவலுக்கு வந்ததும் அந்த ஊற்று நின்றது. இப்ப எப்பொழுது மறுபடியும் ஊற போகிறது? அல்ல அல்ல, நீ அல்ல அல்லத்தான் இந்த ஊற்று புதிதாக உனக்கு வரும். புதிய தண்ணீர் அது உள்ளத்திலே ஊற ஆரம்பிக்கும். நீரூற்றாக அர்த்தம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத இந்த உலக வாழ்க்கை, தற்காலிக வாழ்க்கை, கண்ணிச்சை, மாமிசத்தின் இச்சை, வாழ்க்கையின் பெருமை, இந்த வாழ்க்கையின் சுயநல வாழ்க்கை, குருட்டாட்ட வாழ்க்கை, ஏன் பிறந்தேன் என்று தெரியாத வாழ்க்கை, எங்கே போகிறேன் என்று தெரியாத வாழ்க்கை, அதிகாரம் இல்லாத வாழ்க்கை, எதிலே இடறி விழுகிறேன் என்று தெரியாத வாழ்க்கை. இந்த ஜீவ தண்ணீர் உள்ளுக்கு வந்து அதை அள்ளி 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 பருக, குடிக்க குடிக்க அது புதிய புதிய ஊற்றுகளை கொண்டு வரும். இயேசுவ சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் வாழ்க்கை தண்ணீரா
தண்ணீராகிய இந்த வார்த்தைக்குள்ளாய் இருக்கிறது. என்னது? இயேசுவாவே வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தார். அவருடைய பேர் தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்தின புத்தகம் 19:13 நானே வாழ்க்கை என்றார். இந்த வார்த்தை உன் அருகிலே, உன் வாயிலே. இந்த வார்த்தைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. வார்த்தைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை. இதோ மரணத்தையும் வாழ்க்கையையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். நீயோ வாழும்படிக்கு வாழ்க்கையை தெரிந்து கொள். உபாகமம் 30:19 14-15 குடிச்சவர்களுக்கு தான் தாகமும் தீர்ந்து எப்படி என்று தெரியும். தண்ணீராகிய வார்த்தையினால் தம்முடைய பிள்ளைகளை வெளியிலே அழைத்தவர்களை கழுவுகிறார். எபேசியர் 5:26 அப்போது கால்களை ஒரு தடவை கழுவினார் அல்லவா? வார்த்தையை கழுவுகிறது, அழுக்குகளை போக்குகிறது. உலகத்திலே ஜீவிக்கும் நேரத்திலே அழுக்குகள் இங்கும் அங்குமாக படலாம். அவைகள் சுத்திகரிக்கப்படுவது இந்த தண்ணீரால். No other way. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். எதாவது தாகம் இல்லாட்டி அவர்கிட்ட கேளு, எனக்கு தாகத்தை தாரும். யாராவது வாழ்க்கையிலே இந்த சரீரத்திலே தாகம் இல்லாததில் இருக்கிறார்களா? களைச்சு விழுந்து வந்தா தண்ணீர் தான் தேவை. அவர் சொல்வது நித்திய வாழ்க்கையின் தண்ணீர். வனாந்தரத்திலே அந்த தண்ணீரை கொடுத்தார். அந்த கண்மலை மிஷாயா, அந்த கண்மலை அவர்களை பின்தொடர்ந்தது. Everything is, he gave them word. மோசே மூலம் முதலில் கண்மலையாகிய ஐஷுவா நிழலாய் அடிக்க சொன்னார். அது சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளும் மரணமும். மோசே அதுபடியே செய்தான். அடி மலையை. இரண்டாவது தடவை தாகத்துக்கு
மலையோடு பேசும்படிக்கு சொன்னார். உங்களுக்கு தெரியும். இப்பொழுது வந்தவர்கள் கண்மலையில் இருந்து தண்ணீர் என்கிற செய்தி கொண்டு இருக்கிறது. அதை கேளுங்க. அது உங்களுக்கு புதிய ஊற்றாக வரும். கேட்டவர்களும் கேளுங்க, கேட்காதவர்கள் கட்டாயம் கேட்க வேணும். You must. கண்மலையிலே இருந்து தண்ணீர். இயேசுவா கொடுக்கும் வாழ்க்கையின் தண்ணீர். சபையில் உட்கார்ந்து சரி வராது. சும்மா வார்த்தையை கேட்டு சரி. நீ எப்ப தண்ணியை குடிப்பான்னு தெரியுமா? அவர் கொடுக்கும் தண்ணிய இந்த தண்ணிக்கு கீழ்படுகிற நேரம். கீழ்ப்படியும் நேரம், அவருக்கு பின்னாலே போகும் நேரம். பசியாயிருக்கிறவர்களே வாங்கள், வாங்கி சாப்பிடுங்கள். பழமில்லாதவர்கள், தாகமாயிருக்கிறவர்களே வாங்கள், வந்து வாங்கி குடிகள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த தண்ணீர் ஊற்றாக தொடர்ந்து இருக்கும்படிக்கு அந்த பண்டிகை நாளிலே இயேசு உரத்த சத்தமாய், ஒருவன் தாகமாகி இருந்தால், ஏழாம் அதிகாரம் 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசுவான் என்று பெரிய குரல் கொடுத்து, ஒருவன் தாகமாகி இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவரிடத்தை வந்து குடிக்கலாம். எதை குடிக்கிறது? உனக்கு எப்படிப்பட்ட தாகமா இருக்கு, என்ன குடிக்க தண்ணி அவருக்கு தெரியும். எந்த நீரூற்ற திறந்து விடுறதுன்னு அவருக்கு தெரியும். பிள்ளை அவர் சொன்னதுகளை நம்ப வேணும். சின்ன பிள்ளையாக என்னிடத்தில் வந்து குடிக்க கடவன். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனோ கேள். அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவர்கள், அவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள், சும்மா கிறிஸ்தவர்கள் அல்ல, சபைக்கு போகிறவர்கள் அல்ல. Those who believe in Yahushua are the ones who obey His commandments and follow Him. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளாக அவருக்கு பின்னாலே செல்லுகிறார். அவர்கள்தான் விசுவாசிக்கிறவர்கள். யோவான் 10:27 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, not any preacher or teacher, அமெரிக்கன் சொல்லுகிறபடி, இந்தியாக்காரன் சொல்லுகிறபடி, ஸ்ரீலங்கன் சொல்லுகிறபடி, அவரே பலகாரத்தை சுருட்டி போட்டு கொடுக்கிறதா? நீ வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி
நானே உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும், நானே வாழ்க்கை, நானே வழி. There is no other way. நானே உண்மை. வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலே இருந்து உள்ளே இருந்து வாழ்க்கையின் தண்ணீர்கள் உள்ள ஆறுகள், நதிகள், அங்க ஜீவ ஊற்று, இங்க நதிகளாம். ஏன் நீ அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க? நீ உன் வெளிச்சத்தை தூக்கி பிடிக்க. அந்த வெளிச்சம் இயேசுவின் வாழ்க்கை. ஊரும் கனவை நதியாக்க அவருக்கு தெரியும். கிணறு ஊறி வெளியால பொங்கி நதியாக வந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கையின் தண்ணீர் உள்ள நதிகளோடும் என்றால் தம்மை விசுவாசிக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் புறப்போகிற ஆவியை குறித்து, ஆவி நடியும் அவரும் ஒரே ஆவி. அந்த நீரூற்றை அவர்கள் தான் ஏற்படுத்த போறார்கள். அது வந்து கொண்டே இருக்கும். பீட்டருக்கு பயந்தோடின பீட்டர் பெந்தெகோஸ்து நாளில் எழும்பி ரெண்டு. என்ன நேரம் இது? விடிய காலம் 9 மணி. இவங்க பறிச்சிருக்க, இப்பங்க சாராயம் பண்ற. இதுதான் அது, அதுதான் இது, இதுதான் யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. கடைசி நாட்களில் மனுஷர்கள் மேல், மாமிசமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை, என் பிரசன்னத்தை ஊற்றுவேன். யார் அந்த பிரசன்னம்? தரிமானம். பீட்டர் நிறைஞ்சது மழும்பி நிற்கிறான். என்ன நடந்தது? ஊற ஆரம்பித்தது. ஊற்றி ஊறி ஊறி வெளியாலே வந்து யோவேல் புத்தகத்துக்கு போற. நீ அவனோட தெரியாதா? எனக்கு அவரு தெரியவும் மாட்டது. எந்த பீட்டர் இப்ப இருந்து வந்தது தடியமான ஒரே ஆவியாக அந்த ஊற்று வர ஆரம்பித்தது. ஜனங்களை கேளுங்கள், உங்களுக்கு ஜீவாதிபதியாக அனுப்பப்பட்ட அவரை தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நீங்க கொண்டு போய் கொண்டு போட்டீங்க. முதல்ல அனுப்பினவர். ஐயோ, இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு தடவை 3000 பேர் அந்த ஜீவ ஊற்று கொண்டு வந்தது, தெளிக்கப்பட்டது. அடுத்த தடவை 5000 பேர் போராட்டம் பண்ணின ஆசாரியர்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினார்கள். நான் அறியேன், இயேசுவ வந்ததுக்கு பிறகுதான் அவர் விரல் நீட்டி கத்தி ஏசிய நான் உண்மையை கொண்டு வந்தேன்.
நீங்க என்ன கொல்ல தேடுகிறீர்கள். அதுக்குள்ள எத்தனை பேர் திரும்பினாலும் ஒருவேளை எங்களால் விசுவாசிக்க கூடும். நிகடமுஸ் அவனுக்கு என்னவோ சேது வைத்தது மற்றாக்கள். எனவே அந்த நேரம் பரிசுத்த ஆவியாகிய டாடியும் மகனும் ஒரே ஆவியாக இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஏன்? இயேசுவா இன்னும் மரிக்கவில்லை. இது சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்தது உயிர்ப்பிக்கும் ஆவியானார். டாடியோட ஒரே ஆவி. டாடி அவர்களே அவர் டாடியிலே ஒரே ஆவி. ஜனங்களில் அநேகர், கொஞ்ச பேர் அல்ல, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, எந்த வார்த்தை? தாகமாக இருக்கிறவர்கள் எவரோ என்னை வந்து குடிக்க கடவன். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். அவர்கள் வேத வாக்கியங்கள் அறிந்து காத்திருந்தார்கள். உங்கள் சகோதரர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன், அவர் வாயிலே என் வார்த்தைகளை போடுவேன். அந்த வார்த்தைகளை கேளாதவன் அவர் சொல்லும் அது நான் ஜனங்களுக்குள்ளே இராதபடி விலக்குவேன். பாகம் 18, 18, 19. அப்போஸ்தலர் 3:23. So he is the water of life. எந்த நேரம் குடிக்கலாம், நடுராத்திரியில் குடிக்கலாம். இந்த தண்ணியை என்னிடத்து எடுத்துப்படாதையும் என்று கெஞ்சினான் டேவிட். நான் பூமியிலே அந்நியன். தாகம் பிடிச்ச உடனே இருக்கிற கொஞ்ச நேரத்திலையும் தட்டி தடவி இந்த தண்ணியை குடிக்காமல் நாளைக்கு இருக்க முடியாது. அந்த தண்ணீர், கிணத்து தண்ணீர் குடிச்சது வாப்பா, இதுக்கு மேல ஒரு கிளாஸ் குடிக்கலாம். இது அப்படி அல்ல. குடிக்க குடிக்க வாயால் சொற்கள் இல்லை. அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிரசன்னம் பெருகிக் கொண்டே போகும். கிட்டடியிலே இருக்கும் இந்த தண்ணீரை வைத்து என்ன செய்கிறாய்? The days are going very fast. இல்லையா? மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யோபு சொன்னால் நெசவு நூல் பின்னுகிறவனின் அந்த இயந்திரத்தின் வளையம் சுத்துவதை விட வேகமாக நாட்கள் கடந்து கொண்டு போகிறது. What will you do? அதுவே இந்த தேவன் ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார், வாழ்க்கை தண்ணீரை. All right, receive the blessings. Yavreka Yehovah Veshpereka, Yair Yehovah Panavileka Vileka, Isa Yehovah Panavileka, Why is it make Shalom?
யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து இறங்குவது. இன்றைக்கும் அவருடைய சாப்பாடு, அவருடைய வார்த்தை பாலும் இருக்கு, இறைச்சியும் இருக்கு, தண்ணீரும் இருக்கு. எதுவாகும் நமக்கு தேவையானபடி கொடுப்பார். நான் சொன்னதை மறக்க வேண்டாம். புதுசாய் வந்தவர்கள் கண்மலையின் இருந்து வரும் தண்ணீர் அதை கேளும். God willing, we will see you tomorrow. Till then, we say goodbye. God bless you and shalom.